அவங்க பாடியில் வந்து ஒரு டிசீஸ் வந்திருக்குதுன்னா அது எவ்வளோ நாளாக அக்காமுலேட் ஆகிருக்கு எல்லாமே கலந்தது தான் அந்த ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெத்தட். அதாவது எல்லாமே வந்து ஒருங்கிணைஞ்சு அங்கே பண்ணுறாங்க. ஸோ அதை தான் நம்ம இங்கே வந்து அதே மாதிரி 8 விதமான மெடிசன்ஸும் சேர்ந்து இருக்கிறது தான். Hi Garjane families, today in our studio we have healer Kalavati ma'am with us. So come on, let's talk with her. Hi ma'am, how are you? ஃபைன், நல்லா இருக்கேம்மா. ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே மேம். கர்ஜினி டிவி நேயர்கள் அனைவரையும் வருக என வரவேற்கிறேன். ஓகே மேம், ஒரு குட்டி இன்ட்ரோ மேம். ஆக்சுவலி என் பேர் கலாவதி. நான் லாஸ்ட் 15 இயர்ஸாக ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். டிசிஎம் மெத்தட் அக்குபஞ்சர் பண்ணுறேன். ஸோ ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசன். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு அருமையான மெடிசன் சிஸ்டம். ஸோ அது பண்ணுறேன். அது போக ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன்ப்பா. சிங்காநல்லூர் இஎஸ்ஐ நியர்பை நம்ம கிளினிக் இருக்குங்க. ஓகே, எவ்வளோ வருஷம் மேம் இது பண்ணிகிட்ருக்கீங்க? 15 இயர்ஸ். ஓகே ஓகே. எங்கே வச்சுருக்கீங்க மேம்? இங்கே நியர் மஸ்காலிப்பாளையம்மா. அங்கே ஒரு பிரான்ச் தான் வச்சு பண்ணுறீங்க? நீங்கள் மட்டும்தான் பண்ணுறீங்களா மேம்? ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, நான் தான் பார்த்துட்டு இருக்கேம்மா. நீங்கள் தான் மெயின்? ஆமாம் ஆமாம். ஓகே, எந்த மாதிரி அக்குபஞ்சர் மேம்? நம்மளுக்கு ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெத்தடுன்னு சொல்லிட்டுங்கம்மா, டிசிஎம் மெத்தடில் பண்ணுறாங்க. அது அப்படின்னா மேம் ஆக்சுவலாக வந்து இப்போ நார்மல் அக்குபஞ்சர் அப்படிங்கிறது வந்து ஒரு 5 பஞ்சபூதங்கள் இன் யாங் அந்த மாதிரி இருக்கும். பட் ட்ரெடிஷ்னல் அக்குபஞ்சர் அப்படிங்கிறது அது ஒரு சைனாவில் இருக்கிறது. அதோட சிஸ்டம் வந்து 8 வகையான கோட்பாடுகள் அதில் நிறைஞ்சிருக்கும். ஸோ அது எல்லாமே கலந்து நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோங்க. அது வந்து அக்குபஞ்சர் மட்டும் கிடையாது, அதில் கப்பிங் இருக்கும், மார்க்ஸாக இருக்கும், எல்லாமே சேர்ந்து இருக்கும், ஹெர்பல் மெடிசன்ஸ் இருக்கும், டுங்குன்னு சொல்லிட்டு அப்புறம் எக்ஸசைஸ் யோகாலாம் எப்படி இருக்கு அந்த மாதிரி அவங்க சைனால எக்ஸசைஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த மெத்தட் இருக்கும், ஒரு மசாஜ் இருக்கும். ஸோ இது எல்லாமே கலந்தது தான் அந்த ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெத்தட். அதாவது இது எல்லாமே வந்து ஒருங்கிணைஞ்சு அங்கே பண்ணுறாங்க. ஸோ அதை தான் நம்ம இங்கே வந்து அதே மாதிரி 8 விதமான மெடிசன்ஸும் சேர்ந்து இருக்கிறது தான் ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெத்தடுன்னு முறையில் நம்ம இங்கே பண்ணிகிட்ருக்கோம். ஓகே ஓகே மேம். ஓகே ஓகே. இந்த மெடிசன்ஸ் எல்லாம் இருக்கா மேம் இதுக்கு? ஹெர்பல் மெடிசன்ஸ் இருக்குங்கம்மா. ஓகே, அதெல்லாம் நீங்களே பண்ணுறீங்களா இல்லை வெளியே கொடுத்து? இல்லைங்க, அது வந்து நார்மலாக நம்ம அவங்க வீட்டில் சொல்லியும் அனுப்புவாங்க நம்ம இதில். அது போக சிலதெல்லாம் வந்து நம்ம ரெஃபர் பண்ணுவோம். ஓகே ஓகே. காஸ்ட் எல்லாம் மேம், நம்ம மெடிசன் காஸ்ட் எல்லாம் எப்படி மேம்? அது நார்மலா பாத்தீங்கன்னா மினிமம் ரீசனபிள் ரேட்டா தான் இருக்கும். அதாவது எப்படின்னா அஃபோர்டபுள் பிரைசஸ்ல ரொம்ப கம்மி, நாமினல். அதாவது அதுல எதுவும் நமக்கு பெருசா நமக்கு ட்ரீட்மெண்ட் கியூர் ஆகணும், அதுதான் கான்செப்ட். ஸோ அதனால வந்து பிரைசஸ் வந்து அவ்வளோ இதா இருக்காதுங்க, ரொம்ப நார்மல் பிரைசஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே ஓகே மேம். மினிமம் அமௌண்ட் மினிமம் பாத்தீங்கன்னா எதுக்கு கேக்குறீங்க? அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் கேக்குறீங்க? உங்களை பாக்குறதுக்கு சார்ஜ் பாக்குதுன்னா ஜஸ்ட் கன்சல்டிங் பாத்தீங்கன்னா 300 ரூபீஸ் தாங்க. ட்ரீட்மெண்ட் பேசிஸ்ல டிஃபர் ஆகுங்க. ஓகே ஓகே. எவ்வளோ டேஸ் மேம் ஆகும் இது கியூர் ஆகிறதுக்கு? டிபெண்ட்ஸுங்க. அவங்க பாடியில் வந்து ஒரு டிசீஸ் வந்திருக்குதுன்னா அது எவ்வளோ நாளாக அக்காமுலேட் ஆகிருக்கு, அதுக்கு உடம்புல எவ்வளோ நாளாக இருக்குது, அப்புறம் வே ஆஃப் லைஃப் ஸ்டைல், அவங்க என்ன மாதிரி வாழ்க்கை முறையில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, அப்புறம் அவங்களோட ஃபுட் ஹேபிட் ரொம்ப முக்கியம். ஸோ அதெல்லாம் பொறுத்து வந்து டிஃபர் ஆகும். பட் ஃபஸ்ட்டு சிட்டிங்லேயே வி கேன் சி த டிஃப்ரென்ஸுங்கம்மா, நம்ம டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியும். பட் கொஞ்சம் அந்த எதுவுமே வந்து அவங்க லைஃப் ஸ்டைலை பொறுத்து தாங்க, அதை பொறுத்து நம்ம டிஃபர் ஆகுங்க. ஓகே. அக்குபஞ்சர்னா எல்லாரும் பயந்துக்கிறாங்க, வலிக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அதாவது இது வந்து ஒரு சின்ன குழந்தைக்கு கூட நம்ம போடலாங்க. ஒரு 4 இயர்ஸ் குழந்தை, 5 இயர்ஸ் குழந்தைக்கு கூட நம்ம பண்ணிடலாங்க. நல்ல ஒரு ப்ராக்டிஸ்னர் அக்குபஞ்சரிஸ்ட் நம்ம போட்டாங்கன்னா அது அவ்வளோ பெயின் இருக்காதுங்க, எதுவும் பெயின் இருக்காது. அது ஒரு நம்மளா மனசுல நினைச்சுக்கிறது தான் பெயினாக இருக்குமோ. ஏன்னா ஒரு ஊசி அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து ஊசினாலே ஒரு பயம் அந்த மாதிரி ஃபீல் இருக்கும் இல்லைங்களா, அதனால பயப்படுறாங்க. பட் அப்படி எந்த பெயினும் இருக்காதுங்க, ஜஸ்ட் ஒரு பின்னிங் தாங்க, அது ஒன்றும் பெயின் இருக்காதுங்க. எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸ் போடும்போது அது ஒன்றும் பெயின் இருக்காதுங்க.